Welcome to Chennai Press News Channel. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டு காலமாக தமிழக மக்களையும் தமிழ்நாட்டையும் வஞ்சிக்கும் அரசுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு உதாரணம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை ஒரு யூடியூபர் முக்தார் அகமது அவர்கள் திட்டமிட்டு அவதூறு பேசுகின்றார். பெருந்தலைவர் காமராஜர் கட்டிய அணைக்கட்டுகள் எல்லாம் ஓட்டையாகிவிட்டது, அவருடைய திட்டங்கள் அனைத்தும் பொய்த்துவிட்டது, அவருடைய திட்டத்தில் நாடார் சமுதாயத்தவர்கள் வளர்ந்து விட்டார்கள், அவர்கள் கலப்பட தொழில் பண்ணினார்கள், கள்ள மார்க்கெட் வியாபாரம் பண்ணினார்கள் என்று அப்பட்டமாக ஒரு பொய் கூறி காமராஜரின் பொற்கால ஆட்சியை எந்த அளவுக்கு சிதைக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு சிதைத்தார். இதை எங்கள் சமுதாயம் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சமுதாயமும் தட்டி கேட்டது. ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அரசு நிர்வாகம் அந்த முக்தாரை கைது செய்ய சொல்லியிருந்தோம், கைது செய்யவில்லை. மாறாக முக்தார் வீட்டுக்கு பாதுகாப்பு, முக்தாருக்கு போலீஸ் பாதுகாப்பு என்ற நிலை ஏற்படும் பொழுது அப்பொழுதுதான் எங்களுக்கு இந்த முக்தாரின் பேச்சுக்கு பின்னால் அரசே இருக்கின்றது, அரசே தூண்டுகின்றது, அரசே தமிழர்கள் மீது தமிழ் தலைவர்கள் மீது பழி கூற துணை நிற்கின்றது என்பதை புரிந்து கொண்டோம். அந்த அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற காரணத்தால் உச்சகட்ட போராட்டமாக காவல் தலைமை இயக்குனர் அலுவலகை முற்றுகை போராட்டம் நடத்தினோம். கிட்டத்தட்ட 500-600 பேர் கைதானோம். அதற்கு பிறகும் அவர்கள் எந்த முடிவு எடுக்கவில்லை. அன்று எங்கள் சமுதாயம் முடிவெடுத்தது, இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாடார்கள் வாக்கு கிடையாது என்று அன்றே முடிவெடுத்தோம். அதை இங்கு பேசுவதற்கு தான் இந்த கூட்டம்.